ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கஸ்டர்ட் பிரெட் டெசர்ட். இதோட டேஸ்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற பாசந்தி டேஸ்ட்டுக்கே இருக்கும். சுலபமான முறையில் வீட்டிலையே நீங்கள் செஞ்சு டெலிஷியஸாக சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான டெசர்ட் இது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சாப்பிட்டா டெலிஷியஸாக சாஃப்டாக யம்மியாக இருக்கும். மோஸ்ட்லி பசங்க வெக்கேஷனில் இருக்கிறப்போ இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, செய்முறையை பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பால் 1 லிட்டர், பிரெட் தேவையான அளவு, கஸ்டர்ட் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் தேவையான நட்ஸ் வெரைட்டிஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா பருப்பு எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 10 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தேவைப்படும். நான் கட் பண்ணுறப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெசர்ட்டோட ஜூஸி டெக்ஸ்சர் தெரியும். அந்த ப்ரெட்டு டெசர்ட் சிரப்பில் நல்லா ஊறி போயிட்டு ஜூஸியான டெக்ஸ்சர் சாப்பிட்றப்போவே நமக்கு தெரியும். இப்போ செய்முறையை பார்க்கலாம். 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி நல்லா திக்னஸ் வர வரைக்கும், ஒரு 1/2 லிட்டருக்கு ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் காய்ச்சிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சு கிளறிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் 1 டம்ளர் பால் தனியாக நார்மலாக காய்ச்சிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த அளவு போதும். பால் திக்காக காய்ச்சிறப்போ பாலாடை சேர்ந்துட்டே இருக்கும். அதை கார்னரில் சேர்த்துக்கிட்டே வாங்க. டெசர்ட் பண்ணுறப்போ அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். பால் காய்ச்சிட்ருக்கப்போவே நீங்கள் 10 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தனியாக 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நார்மலாக ஹீட் பண்ணி அதை அந்த 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு லிட்டர் பால் 1/2 லிட்டருக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தனியாக அந்த லிக்விடை இந்த பாலில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கஸ்டர்டுக்கான திக்கர் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கூட நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டே ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தோன்னா திக்கர் கன்சிஸ்டன்சி வந்துடும். கஸ்டர்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனி டெசர்ட் ரெடி பண்ணலாம். ஒரு ஸ்கொயர் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் கஸ்டர்ட், பிரெட் ரெண்டையும் ஆல்டர்னேட் லேயர்ஸாக ஃபில் பண்ணணும். நான் கஸ்டர்டு எந்த அளவு ரெடி பண்ணேனோ அந்த அளவு ப்ரெட்டு ஃபில் ஆகிற லெவலுக்கு ப்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு ப்ரெட்டு சோக் ஆகுதோ கஸ்டர்டில் அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். ஆகையால் நிறைய ப்ரெட்டு சேர்க்காதீங்க. கரெக்டாக எந்த அளவு கஸ்டர்ட் இருக்கோ அந்த அளவு ப்ரெட்டை அரேஞ்ச் பண்ணுங்கள்.
பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ரெண்டுமே நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் திராட்சையும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, சுவையான கஸ்டர்ட் பிரெட் டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/2 hour ஃப்ரீசரில் சில் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.